Hi friends, Satish and Vicky from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம கவர் பண்ணியாச்சு. ரிட்டன் நோட்ஸும் கவர் பண்ணிட்டோம். 10 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். செகண்ட் வந்து ஸ்கூல் சமச்சீர் புக்ஸ்லேயும் ஓல்டு அண்ட் நியூலையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்ட் 2க்குள்ளே என்ட்ராகிறோம். இதில் வந்து மொத்தம் 5 டாபிக்ஸ் இருக்குது பார்ட் 2ல். ஃபஸ்ட் வந்து ஃபெடரல் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். மூணாவது வந்து இன்டர் ஸ்டேட் ரிலேஷன், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நாலாவது வந்து ட்ரிபியூனல். ஃபிஃப்த்து வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இந்த 5 பார்த்துட்டோன்னா இது வந்து பார்ட் 2 நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ பார்க்கலாமா விக்கி? ஸோ பாரு, சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டு நம்மளது வந்து பார்த்தோன்னா 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று ஃபெடரல் சிஸ்டம், இன்னொன்று யூனிட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து ஃபெடரல் சிஸ்டம். சரியா? ஒன்று கவர்மெண்ட் யூனிட்ரியாக இருக்கும், இல்லை ஃபெடரலாக இருக்கும். யூனிட்ரிக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்கா. ஃபெடரலுக்கு வந்து நம்ம தான் எக்ஸாம்பிள், இந்தியா, யூஎஸ்ஏ. சரியா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இப்போது ஃபெடரல் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இல்லை யூனியன் கவர்மெண்ட், எப்படி வேணாலும் சொல்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ராவின்சஸ் இப்படி சொல்லுவாங்க. சரியா? ரீஜனல் கவர்மெண்ட்டு. ஸோ ஃபெடரேஷன் அப்படிங்கிற வேர்டே பாரு, ஃபீடஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் வருது. ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபெடரேஷன் அப்படின்னாலே சம் ட்ரீட்டி சைன்டு அப்படிங்கிறாங்க. அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து பார்த்தோன்னா ஃபெடரல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளது பார்த்தோன்னா இட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட். இட்ஸ் நாட் அ ஃபெடரல் ஸ்டேட்ஸ். நம்மளது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 1லே வந்து டிஃபைன் பண்ணும்பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் பாரத், தட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்தியா, அதாவது நம்ம ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. ஆனால் யூஎஸில் அப்படி கிடையாது. ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்டை மீறி அவங்க எதுவும் ஆக்ஷன், சென்டர் வந்து எதுவும் பெருசாக ஆக்ஷன் பண்ணிட முடியாது. ஆனால் நம்ம இதில் அப்படி இல்லை. சென்டரை நம்ம நினச்சா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா நம்மளோட ஸ்டேட்டை பிரிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து அது என்னென்னா ஃபெடரேஷன் சொல்கிறாங்க. ஃபெடரேஷனாலே ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். யூஎஸ் தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஃபெடரேஷன். 1787 இந்த ட்ரீட்டி போட்டு இது பண்ணாங்க. எதுக்குன்னா மெயினாக அப்போசிஷன் வருது பாரு, அவங்கள வந்து எனிமியை வந்து ஃபைட் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன யுனைடெட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இது ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி. அங்கேயும் பார்த்தோன்னா யூரோப் மாதிரி பிரிஞ்சு தான் இருக்கும். ஆனால் வந்து எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சரி நம்மளை வந்து அப்போசிஷன் வந்து நிறையா இது வருதுன்னு சொல்லி அவங்க பீரியடில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இது பண்ணலாம்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறது. சரியா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது. ஸோ அதான் இப்போ நம்ம இந்த ஃபீச்சர் பாரு, கம்பேரிங் த ஃபீச்சர்ஸ் பண்ணுறாங்க. ஃபெடரல்னால் என்ன, யூனிட்ரிக்கு என்ன, நம்மளது வந்து ஃபெடரல்னாலே என்ன, டியூவல் கவர்மெண்ட். ஒன்று சென்ட்ரல் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, லோக்கல் கவர்மெண்ட், அந்த மாதிரி பிரிக்குது இல்லையா பவர். ஆனால் யூனிட்டரினா அப்படி கிடையாது, சிங்கிள் கவர்மெண்ட் தான் இருக்கும். அடுத்து பாரு, இங்கே ஃபெடரல்னால் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தேவைப்படும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா பவர் வந்து ஷேரிங் பண்ணும்பொழுது எவ்வளோ யாருக்கு என்ன இருக்கும் என்னன்னு சொல்லி ஒரு சுப்ரீமசிக்கு ஒரு இது இருக்கணும். புரியுதா? இப்போது அந்த இது இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ என்ன பண்ணும், சென்ட்ரல் ஸ்டேட்டோட பவர்ஸை கம்மி பண்ண பார்க்கும். ஸோ அதுக்காக என்ன, சுப்ரீமசிக்கு ஒன்று தேவை. அதுதான் இந்த கான்ஸ்டியூஷன். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் மஸ்ட்டு. இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு நினச்ச மாதிரி சென்டர் மாற்றிடும். புரியுதா? அது யூனிட்டரியாக பிற்காலத்தில் மாறிடும். அதுக்கு தான் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் மஸ்ட்டு ஃபெடரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதே யூனிட்டரி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து இருக்கலாம், இல்லை அன்ரிட்டனும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேர் அதில் ரிட்டன் பாரு, ரிட்டன் தான் ஃப்ரான்ஸ் எக்ஸாம்பிள், அன்ரிட்டன் பாரு பிரிட்டன் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஸ்டேட்டுக்கு இவ்வளோ, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு இப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லையா, பவரை பிரிச்சுக்கிறாங்க இல்லையா, அதான் அது. அங்கே வந்து டிவிஷன் கிடையாது, ஏன்னா ஒன்று தானே இருக்குது, அப்படிங்கும்போது டிவிஷன் கிடையாது. அதே போல் இங்கே பாரு, சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கணும். அப்போ தான் பவரை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ண முடியும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இருந்ததுன்னா அவங்க கொடுப்பாங்களா? புரியுதா? ஃபேவரிசம். அவங்க என்ன பண்ண, அவங்களோட ஸ்டேட் பார்ட்டிஸ் இருந்ததுன்னா கொடுப்பாங்க, இல்லாட்டின்னா பண்ண மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து அப்படி மேபி இருந்தாலும் ஒன்றும் இல்லை, மே நாட், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாரு, ரிஜிடிட்டி. அதே போல் கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கணும், அதாவது டஃப்னஸ் இருக்கணும். ரொம்ப ஈஸியாக இருந்தால் ஈஸியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மாற்றிடும். அந்த அமெண்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கே ஒரு சில ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் இருக்கணும். அதுக்கு தான் ரிஜிடிட்டி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேபி ரிஜிடாக இருக்கலாம், இல்லை ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கலாங்கிறாங்க. புரியுதா? அடுத்து பாரு, இங்கே இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி ஃபெடரலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா அப்போ தான் என்ன சொல்கிறது, உனக்கு வந்து பாரபட்சம் இன்றி உனக்கு வந்து அங்கே இது பண்ண முடியும், இந்த ஜஸ்டிஸை வந்து இது பண்ணி நிலைநிறுத்த முடியும். அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தனியாக அவங்க வந்து அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணும்பொழுது ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகும். இங்கே வந்து யூனிட்டரியில் மே ஆர் மே நாட்டு. சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இங்கே பாரு, நம்மளது பைகேமரலிசம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து இருக்குது, எதை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, லோயர் ஹவுஸில் வச்சு ஃபார்ம் ஆகுது. இருந்தால் கூட
ஏன் பைகேமரலிசம் சொல்கிறாங்கன்னா இங்கே ஸ்டேட்லேருந்து அங்கே போய் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரொப்போர்ஷன் அங்கே வந்து செக் வைக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பைகேமரலிசம் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டில் ரொம்ப அவசியம். ஆனால் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் இதில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ அதான் கீழே பாரு, அடுத்து பாரு, இந்தியாஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு, அதான் ஆர்டிகல் 1 சொல்லியிருக்காங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறதா ரொம்ப முக்கியம். அதாவது இந்தியா பார்த்தோன்னா இன்டஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸு. புரியுதா? இன்டஸ்ட்ரக்டபிள் அதாவது அழிக்க முடியாத சென்ட்ரு வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் பண்ண முடியும். ஆனால் யூஎஸ் வந்து அன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் இன்டஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்டு. புரியா? அது ஸ்டேட்டும் பிரிக்க முடியாது, சென்ட்ரையும் பிரிக்க முடியாது, அந்த மாதிரி. ஸோ அடுத்து பாரு, ஃபெடரல் ஃபீச்சர்ஸில் நம்ம இப்போ பார்த்தது தான் டியூவல் பாலிட்டி. இப்போ நம்ம 7 இதை பார்த்தோம் இல்லையா பாயிண்ட், அதை தான் அங்கே போட்டிருக்காங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷனு, அடுத்து பாரு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். இது நம்ம வந்து அடுத்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் இதை டீட்டெயிலாக படிப்போம், அதனால் அப்போ பார்த்துக்கலாம். இது ஆக்சுவலி இது எங்கே எழுதியிருக்காங்கன்னா, இது வந்து நம்ம ஆக்சுவலி இதில் தப்பாக எழுதியிருக்கு, இது கிடையாது. ஆக்சுவலி இதில் மாறி இருக்குது, இது விட்டுரு. நம்ம வந்து நான் நாளைக்கு சென்ட்ரல் ஸ்டேட் படிப்போம், அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா ஆக்சுவலி 100 இருக்கும், இது 100 இருக்கும். அப்படியா? ஓகே. இல்லை இது வந்து கிடையாது, ஆக்சுவலி இந்த இது கிடையாது, இதை விட்டுரு. ஸோ இது பார்க்காத, நம்ம நாளைக்கு சென்ட்ரல் ஸ்டேட்டில் அது நம்ம படிப்போம், அப்போ பார்த்துக்கலாம். அடுத்து சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் இல்லையா. கான்ஸ்டியூஷன் வந்து அதுக்கு இட்ஸ் ஹையஸ்ட் லா டிக்ளேர்டு வாய்டு பை சுப்ரீம் கோர்ட். அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ யூஸ் பண்ணி, எப்போ சென்டர் வந்து எப்பயாவது லாக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் யூஸ் பண்ணிக்கும் ஜுடிஷியரி. ஸோ அதனால் இண்டிபெண்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து ரிஜிடிட்டி, அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, இந்த பைகேமரலிசம், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரியா? அதே போல் யூனிட்ரி ஃபீச்சர்ஸ்க்கு ஸ்ட்ராங் சென்டர், இது எல்லாமே நீ ரீட் பண்ணிடு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரியா? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நமக்கு என்னென்னா இந்த சில டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டமோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபெடரல் இது வந்து ரீட் பண்ணிக்கோ, இதெல்லாம் ஈஸி தான். சரியா? படிச்சிடு நீ. அடுத்து பாரு, லாஸ்ட்டில் ஃபெடரல் ஃபீச்சரை பற்றி சொல்கிறவங்க ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இருப்பார், அது இம்பார்ட்டன்ட்டு. கேசிவர் குவாசி ஃபெடரல்ங்கிறாரு. இதில் முக்கியமாக கிரான்விலே ஆஸ்டின் தான், இவர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொன்னது இவர் தான். சரியா? ஏ நியூ கைண்ட் ஆஃப் ஃபெடரலிசம் டு மீட் இந்தியன்ஸ் பெக்யூலர் நீட்ஸ். அதுக்காக இந்த ஃபெடரலிசம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதுங்கிறாரு கிரான்விலே ஆஸ்டின். அடுத்து பால் பாரு, எக்ஸ்ட்ரீம்லி ஃபெடரல் அப்படிங்கிறாரு, ரொம்ப இது இருக்குன்றாரு. அதே மாதிரி மோரி ஜோன்ஸ் வந்து பார்கெனிங் ஃபெடரலிசம், இது நம்ம இதிலே எழுதியிருந்தோம், நம்ம சாலியன் ஃபீச்சர்ஸில் பார்த்துருந்தோம். ஆமாம். அடுத்து ஐவர்ஜெனிக்ஸ் பாரு, இதுவும் அதே தான், ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி இருக்கா, இதுவும் நம்ம அதிலே பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து அலெக்ஸ் ஆமாம், அது பாரு, அவர் என்ன சொல்ல, இந்தியாஸ் எ கேஸ் யூனிக் இன் கேரக்டர். மெயினாக வந்து இது என்னென்னா யூனிக் இன் கேரக்டர். சரியா? நம்மளுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து யூனிக்காக இருக்குங்கிறாங்க, அவ்வளோதான். அதே போல் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து இதுதான், பொம்மாய் கேஸு. ஆக்சுவலி இந்த பொம்மாய் கேஸ்னால் என்னென்னா, இது 1994 நடந்தது. இந்த கேஸில் என்ன சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, ஃபெடரலிசம் அண்ட் செக்குலரிசம், நம்ம இப்போ இருக்கு இல்லையா அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபெடரலிசம் அண்டு செக்குலரிசம் இதுதான் வந்து பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னாங்க. இந்த பொம்மாய் கேஸில் தான் சொல்லுவாங்க 1994 ஃபெடரலிசம் அண்ட் செக்குலரிசம் ஆர் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்போவுமே மாற்றிடக்கூடாது, இதுதான் இதோட அடிப்படை, செக்குலரிசமும் ஃபெடரலிசத்தும் மாற்றிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அடிப்படையான சாராம்சமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அதனால் இந்த பொம்மாய் கேஸ் அவ்வளோதான். 1994 ஃபெடரலிசம் அண்ட் செக்குலரிசம் ஆர் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அவ்வளோதான். ஸோ இதில் பெருசாக ஒன்று, இதில் நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெடரல் கவர்மெண்ட்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த 7 பாயிண்ட் மெயினாக படிச்சுக்கோ. அதே போல் இந்த ஃபெடரேஷன், அதாவது நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கும் ஃபெடரேஷன் ஸ்டேட் யூஎஸ்ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இது தெரிஞ்சுக்கணும். மூணாவது எங்கே வந்துட்டு நேராக லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு யார் யார் என்ன சொன்னாங்க, இது முக்கியம். இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் ஜஸ்ட் நீ ரீட் பண்ணிக்க. இதெல்லாம் எப்போனா நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸுக்கு தான் தேவைப்படும். இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த கொஸ்டினும் இதில் வராது. சரியா? அதனால் ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணிக்கோ போதும். சரியா? அதனால் இந்த நம்ம சொன்ன அந்த 3 இதை படிச்சிடணும் தரவா. ஆமாம். அதாவது இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து என்னதான் ஃபெடரலாக இருந்தால் கூட நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தானே, ஆனால் டியூரிங் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்போ அது வந்து யூனிட்ரியாக மாறிடுதுங்கிறாங்க.
அதாவது ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி 352 போட்டு வச்சு அப்படின்னா இன்னும் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரேஷனில் தான் வந்து இந்த இது வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. யார் ப்ரொக்ளைம் பண்ணுவா? பிரசிடென்ட் ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. அப்போது அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஸ்டேட்ஸ் வந்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி அப்போ எடுக்க முடியாது. அப்போ சென்ட்ரலில் என்ன டைரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து யூனிட்ரியாக மாறிடுது அப்படிங்கிறாங்க டியூரிங் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். அவ்வளோதான். புரியுதா? இப்போ நம்ம வந்து ஸ்டேட் வந்து பாலிசிஸ் எனாக்ட் பண்ணுறதும் எல்லாமே நம்ம சுயேட்சையாக தானே நம்மளே தானே தனித்து பண்ணிக்கிறோம். ஆனால் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் 352 அப்போ அந்த மாதிரி செயல்பட முடியாது. இன்கேஸ் அவங்களே கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கூட லாஸ் எனாக்ட் பண்ணலாம். அது வந்து ஸ்டேட்டுக்கும் அப்ளைக்கபிள்னு சொல்லலாம். எந்த பகுதிக்கு வேணாலும் அவங்க சொல்ல முடியும் அந்த ஆர்டிகல் 352 மூலியமா. ஆனால் ஒன்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி சீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த அவங்க எனாக்ட் பண்ண லாஸ் இருக்கு இல்லையா, அது 6 months வரைக்கும் தான் ஆப்ரேட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து வேலிடிட்டி இல்லாமல் போயிடும். அவங்க அந்த பீரியடில் எனாக்ட் பண்ண லாஸ் எல்லாமே இன்வேலிட் ஆயிரும் 6 months ஆஃப்டர் 6 months. ஸோ அதான் நம்ம ஸ்டேட் அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் படிப்போம் இல்லையா, 352, 356, 360, அப்போ வந்து கிளியராக உனக்கு புரியும். பட் இப்போ நீ கேட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் இதுதான். அதாவது யூனிட்டரி ஃபீச்சராக எமர்ஜென்சி ப்ரொவிஷன் டிக்ளேர் ஆகும்பொழுது அது ஃபெடரல் கவர்மெண்ட் யூனிட்டரியாக மாறிடுதுங்கிறாங்க. அவ்வளோதான். ஸ்டேட் கோ இன் டு த டோட்டல் சென்ட்ரல் அண்ட் கண்ட்ரோல். அவ்வளோதான். சரியா? வேறு எதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. இது படிச்சிரு. நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். அதான் நம்ம ரெண்டாவது டாபிக். அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப ஃபேக்ட்ஸ் வராது. பட் நம்ம இந்த ரெண்டாவது டாப்பிக்கில் இருந்தால் நிறையா ஃபேக்ட்ஸ் கேட்பாங்க. சரி, அதுலேருந்து நம்ம ஃபுல்லாக படிக்கிற மாதிரி டீட்டெயிலில் படிக்கலாம் நாளைக்கு. ஓகே, சரி வச்சுறேன். பை.